வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டான ஒரு டிரைவ் ரிவ்யூக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாருதியோட ஈவிட்டாரா. இந்த ப்ராடக்ட்டோட லான்ச் அப்படின்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பல வருஷமா மார்க்கெட்ல பல வருஷம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆட்டோ எக்ஸ்போல ப்ராடக்ட் அன்வீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வரும், பிரைசிங் அன்வீல் பண்ணுவாங்க, டிரைவ் நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போன வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ தான் நடந்திருக்கு. ஸோ காரணம் என்னன்னா, மாருதி நிறுவனம் எலக்ட்ரிக்குள்ள வரும்போது அவங்க நிறைய ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. மார்க்கெட்டில் லீடர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு ஈவியில் இருக்கிறாங்க. அவங்கள சமாளிக்கணும், ப்ரைசிங் கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் டு வேல்யூவை மேட்ச் பண்ணணும், ரிலையபிளாக கொடுக்கணும். சார்ஜிங் இன்ஃப்ரா அப்படின்றது நிறையா கேள்விக்குறிகள் இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை கொடுக்கணும். இந்தியா கோஸ் எலக்ட்ரிக் அப்படின்ற டேக்லைனோட தான் இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய். ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ப்ராடக்டாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசிக் மாடல்லாம் டெல்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 17 lakhs கிட்ட வருது. அது டாடா நெக்ஸானோட டாப் ஆஃப் த லைன் அண்டர் கட் பண்ணி வச்சிருக்காங்க. டாடா நெக்ஸானோட ப்ராடக்ட்டோட பேட்டரி பேக் கம்பேர் பண்ணும்போது இதில் இங்கே 49 கிலோவாட் அப்படின்றது டெல்டா மாடலில் கிடைக்குது, அங்கே 45 கிலோவாட். ஸோ அதை அண்டர் கட் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜீட்டா வேரியன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ஜி வின்சரோட டாப் ஆஃப் த லைன் பேட்டரி பேக்கை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே 61 கிலோவாட் இருக்குது, அங்கே அரௌண்ட் 52 கிலோவாட் பேட்டரி பேக். வேற டாப் ஆஃப் த லைன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாடா கர்வோட டாப் ஆஃப் த லைனை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதில் அதிகம் விற்கக்கூடிய அந்த அக்கம்ப்ளிஷ்ட் மாடலோட ப்ரைஸிங்கில் இவங்க வச்சுருக்காங்க. பேட்டரி அஸ் அ சர்வீஸாகவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டரி அஸ் அ சர்வீஸ்னு போகும்போது உங்களுக்கு ப்ரைசிங் என்ன அப்படின்றத கீழே நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும். பட் பேட்டரி சர்வீஸ் போகும்போது மினிமம் நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கிளாக் இன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்டும் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க, ரீச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை பேசும்போது இன்னும் உங்களுக்கு வீடியோலேருந்து அதிகமாகிட்டே போகும். பட் பேட்டரி அஸ் அ சர்வீஸை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லி பேயபிள் பண்ணி நீங்கள் அப்ஃப்ரண்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஆலோசனைங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் இந்த ஈவிட்டரை பற்றி டாப் டு பாட்டம் என்னெல்லாம் இருக்குது, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன எல்லாத்தையும் முழுமையாக தெரிஞ்சுப்போம். ஸோ வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த வாகனத்தை குறித்து சப்போர்ட் பண்ணால் அம்பால் ஆட்டோ நெக்ஸா ஷோரூம் ஈரோடுக்கு ஒரு மேசிவான ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் கேட்ட உடனே அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் ஈவிட்டாரா பற்றி என்கொயரி பண்ணணும், உள்ள நெக்ஸா ப்ராடக்ட்ஸ் பற்றி என்கொயரி இருக்குது, இந்த இனிஷியல் ஆஃபரிங்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக உங்களை ரீச் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் மார்ச் 31 வரைக்கும் தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 7.4 கிலோவாட் சார்ஜர் இலவசமாக கொடுக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 40,000-50,000 வரைக்கும் வருது. அது கூட 1 இயர் மாருதியோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் ஃப்ரீயாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதையும் இந்த இன்ட்ரோடக்டரி ஆஃபரில் கொடுக்குறாங்க. அதாவது ஆஃபர்ஸாக கொடுக்காம இந்த மாதிரி பெனிஃபிட்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சேல்ஸ் அவுட்லெட்லையும் கிட்டத்தட்ட 60 கிலோவாட் சார்ஜர் போட்டிருக்காங்க. சர்வீஸ் அவுட்லெட்டில் 7.4 கிலோவாட் சார்ஜர் அப்படின்றது கிடைக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் மாருதியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்லெட்ஸ் நூக் அண்ட் கார்னர்ஸில் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே சார்ஜிங் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக சுலபமாக ரீச் பண்ணிக்க முடியும். அந்த இன்ஃப்ராவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மாஸ் மார்க்கெட் பிளேயர் உள்ள இதுக்குள்ள வரும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். சரிங்க, அடுத்து எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டியை பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பேசுவோம். கலர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றது ஸ்க்ரீனில் இப்போ நான் காமிச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேஃப்டின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு 7 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டேட்டஸ் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், 360 டிகிரி கேமரா, லெவல் 2 ADAS, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ரீதியாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹார்டெக் இ அப்படின்னு சொல்லி அந்த பான் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்மில் தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சு எடுத்து வந்திருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஸ்கேட் போர்ட் டிசைன் தான் இங்கே இருக்குது. ஸோ அது ரேரஸ் ஸ்பேசிங்கில் மற்ற விஷயங்கள் எப்படிலாம் உதவுது அப்படின்றத நான் போக சொல்கிறேன். ஸ்ட்ரக்சரலி உங்களுக்கு இது யூரோ என்கேப்லையும் கிராஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாரத் என்கேப்லையும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலி உங்களுக்கு நீங்கள் அந்த வண்டியை ஃபீல் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஜைலான ஒரு உணர்வு அப்படின்றது இருக்காது. த்ரூ அவுட் ஒரு சாலிடான பில்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷும் பார்த்தீங்கன்னா அந்த பேனல் கேப்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு குறைகளும் நீங்கள் பர்டிகுலர் நோட் பண்ண முடியுது. பெயிண்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் லைவாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் ஒரு மாருதியோட கார்கள் லைக் மற்ற கார்களை பார்த்துட்டு நீங்கள் ஈவெட்டரை பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு உடனே தெரிய வருங்க. சரி, கர்வ் வெயிட் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கிலோ கிட்ட இருக்குது. சரி, எலக்ட்ரிக் கார்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பேட்டரி ஸ்பெக், அதுக்கப்புறம் மோட்டார் ஸ்பெக்ஸ் பற்றி பேசி ஆகணும். வான் எலக்ட்ரிக்காக இருந்தாலும் இது ஃப்ரண்ட் வீல் டிரைவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஏன் ஃப்ரண்ட் வீல் டிரைவ்க்குள்ளே போனாங்க அப்படின்றது தெரியல. சரி ஃபைன். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இந்த பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரனஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 2 வீல் டிரைவ் ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் தான் வந்து ஆல் வீல் டிரைவ்லாம் கிடைக்குது. ஸோ இங்கே நமக்கு பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 61 கிலோவாட் போகும்போது 172 பிஹெச்பியும் 193 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. எக்கோ, நார்மல் சிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட் 3 மோட் கொடுத்துருக்காங்க. அந்த நார்மலை தான் நான் சிட்டின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மோட்ஸில் பவர் டெலிவரி எப்படி இருந்துச்சு நான் டிரைவ் பண்ணுறப்ப அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கம்மியான டார்க் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பதால அந்த ரேஞ்சுங்கிறது டிராஸ்டிக்கான ஒரு ட்ராப் இல்லை. இன்னைக்கு பிஒய்டியோட அந்த பிளேட் செல்ஸ் தொழில்நுட்பத்தை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. 120 லித்தியம் பேஸ்டு செல்ஸ் தான் இங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளேட் செல்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு பெட்டரான ஒரு தொழில்நுட்பம் பேக்கேஜிங்கில். ஸோ எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது பெட்டராக இருக்கும், பேக்கிங்கும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு 8 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் அப்படின்றது பேட்டரி அண்ட் மோட்டாருக்கான வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் வாரண்டி அப்படின்றது வந்து அந்த 3 வருஷம் 5 வருஷத்தில் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் லைஃப் டைம் வாரண்டி கேட்டும் மற்ற நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே அப்படின்னா, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற நிறுவனங்களில் அந்த கேள்விக்குறி அப்படின்றது இருக்குது. பட் சுசுகியை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ரிலையபிலிட்டியில் கேள்வி இல்லை, அதனால் நாங்கள் இதில் நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் லைஃப் டைம் கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். சரிங்க, லைனருக்கு இன்சுலேஷன் பேக்ஸ் எல்லாம் பயன்படுத்தலை. பட் கீழே ஃபுல்லாக வந்து காட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மேலே வந்து நல்ல ஒரு திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வின் நாய்ஸ் வரல, பட் ட்ராவல் பண்ணும்போது இந்த டயர் நாய்ஸ் அப்படின்றத நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேங்க. ஸோ என்ஜின் பேயை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் என்ஜின் பே வந்துருச்சு. ஸோ இந்த மோட்டார் பே பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. இதில் IP67 ரேட்டிங்கோட தான் வருது. பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 67 நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அடுத்து எல்லாருமே கேட்குறது சார்ஜிங். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7.4 கிலோவாட் சார்ஜர் அப்படின்றது கூட கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக மார்ச் 31 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இல்லைனா ஒரு 3.3 கிலோவாட் சார்ஜர், அந்த போர்ட்டபிள் சார்ஜர் அப்படின்றது வண்டியோடவே வருது. இது கூட வந்து அந்த சார்ஜிங் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 3.3 கிலோவாட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் கிட்ட ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் நார்மலாக நீங்கள் வந்து இந்த 7.4 கிலோவாட்லாம் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸில் சார்ஜிங் அப்படின்றது ரீச் அவுட் ஆயிடுது. நீங்கள் அது இல்லாமல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேட்டிங்கன்னா அரௌண்ட் 70 கிலோவாட் சார்ஜரில் போடும்போது ஒரு 45 மினிட்ஸில் வந்து அந்த 10 to 80% ஆகிறதா போட்டிருக்காங்க. 10% கீழே நார்மலாக EV கார்களோட பேட்டரியை ட்ராப் ஆகிறதுக்குலாம் பார்த்துக்கோங்க. அது வந்து பேட்டரி கொஞ்சம் சேஃபர் ஜோனில் வச்சுக்கும். எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த கேமோஃப்ளேஜ் பிக்சர்ஸ் வந்தப்போ, அதுக்கப்புறம் நார்மல் பிக்சர்ஸ் வந்தப்போ என்னடா நிறைய மஸ்குலர் லைன்ஸ் போட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் லைவ்ல பார்க்குறப்போ ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு யூரோப்பியன் காரோட ஒரு ஃபீல் கிடைக்குது. பார்த்த உடனே வந்து என்ன சொல்கிறது, நாம் முன்னாடி நினச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கியான டிசைன் தான், வைடான வந்து ஒரு ஏர் டேம்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் தேவைன்றப்போ. அதுக்கு அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 185 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் நீங்கள் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் பார்த்து சொல்கிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து ஸ்பாயில் பண்ணல வண்டியோட லுக்கு. LED ப்ரொஜெக்டரில் ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பம்பரோட குவாலிட்டிலாம் டெஃபினட்டாக டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது ஃப்ரெஜைலான உணர்வு அப்படின்றது இங்கே இல்லைங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரும்போது 2700 mm வீல் பேஸ் அப்படின்றது இருக்குது. பக்கத்தில் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த சத்தம்லாம் கேட்டதுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இங்கே சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்கள் போட்டு இன்டர் பண்ணலை. ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் லைன் அப்படின்றது த்ரூ அவுட் ரன் ஆகிறத பார்க்க முடியுது. அங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபெண்டர்லையும் சரி, அப்புறம் ரியரில் வந்து ஹான்ச்சில் ஒரு சின்ன எலிமெண்ட்ஸ், இவ்வளோதான் டிசைன் பொறுத்த வரைக்கும். ரியர் டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதை பற்றி நான் பேசுகிறேங்க. டோர்ஸோட ஹெஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னாவே ஃபீல் ஆகும், கொஞ்சம் ஹெவியராக தான் இருக்குது அப்படின்றது. க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடான ஒரு சாஃப்ட் உணர்வு இருக்குது. ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 பக்கமுமே வந்து ரிக்வஸ்ட் சென்சர் அப்படின்றது கிடைக்குது. எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ORVM கன்சோல் தான். டிப்பிக்கல் மாருதியோட ஸ்டைலிங் தான். நீங்கள் ஃப்ராங்ஸ் கிராண்ட் மெட்டரெல்லாம் பார்த்து அதே கன்சோல் அப்படி தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங்கான போர்ட் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல இருக்குது, சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டயர் ப்ரொஃபைல்ஸ்னு வரும்போது உங்களுக்கு இங்கே கிட்டத்தட்ட வந்து 18 inch ப்ரொஃபைல்ஸில் அந்த ஆரோ அந்த ட்ராக் கோஃபிஷியன்ட் அலாய் வீல்ஸ் அப்படின்றது தான் போயிருக்குங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதாகவும் போகாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் போகாமல் பேலன்ஸ்டாக பேசிக் மாடல் அந்த டெல்டாலேருந்து இந்த 18 inch அலாய் வீல்ஸ் அப்படின்றது தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. MRFல வேண்ட்ரர் யூனிட்ஸுங்க. பட் கொஞ்சம் பிட் ஆஃப் நாய்ஸியாக இருக்குது இந்த டயரை பொறுத்த வரைக்கும். சன்ரூஃப் வந்து கோடி புண்ணியம் எல்லா பிராண்டும் இப்படி போயிட்டாங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் வெளிச்சத்துக்காக மட்டும் யூட்டிலைஸ் பண்ணலாம். இது
பண்ணிவிட்டு பாதி பிரச்சனை தீரும் என்னை பொறுத்த வரைக்கும். யூவி கட் கிளாஸ் அப்படின்றது த்ரூ அவுட் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து நல்லா யூவி அண்ட் ஐஆர் ரிஜெக்ஷன் அப்படின்றது நமக்கு உள்ளே உட்காரப்ப ஃபீல் பண்ண முடியுது. சைடில் இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வை கிரியேட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வரைக்கும் மறையுதுங்க. ஸோ ஐசைட்டில் நீங்கள் ஸ்லைட்டாக திரும்பினீங்கன்னா பிரச்சனை இல்லை. நல்லா இப்போ திரும்பிலாம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இந்த இடத்துல உருவாக்குது. உள்ளே ஃபுல்லாக கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் தீம் போயிட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் பிளாக் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்றனால மாருதி ஸ்டில் அதில் ஸ்டிக் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்க, சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்டேட், ரியரில் மல்டிலிங்க் போயிருக்காங்க. அதை ட்ரைவ் பண்ணும்போது அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக சஸ்பென்ஷன் பற்றி லான்ச்சில் அவங்க பிரமாண்டமாக பேசலை, பட் ட்ரைவ் பண்ணும்போது அது நமக்கு ஃபீல் ஆச்சு. அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு எல்லாமே சொல்கிறாங்க. இன்டீரியரில் ஆக்சுவலாக வந்து நான் சொன்னது தான், கைண்ட் ஆஃப் ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் தீம் தான் போயிருக்காங்க. டோர் டச் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபேப்ரிக்குங்க. இங்கே பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்லா விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது ஒரு டைட் ஃபிக்ஸாக இருக்கும். டெயில் லேம்ப் கன்சோல் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டட் ஸ்ட்ரிப் கொடுக்கல. நல்ல விஷயம் தான். எல்லா வண்டியிலும் கனெக்டட் ஸ்ட்ரிப் பார்த்து போரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ளீட்லி எல்இடி கன்சோல் யூனிட்டுங்க. உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் போட்டிருக்காங்க. இந்த கன்சோல் பொறுத்த வரைக்கும் லைவ்லி பார்க்கும்போது இந்த ஓவரால் போஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் ஆகுது. ஓகே ஃபைன். அடுத்து கீழே பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு வைப்பர் டீஃபாகர் கிடைக்குது. அது பாரம்பரியமாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான். உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஷார்க்ஃபின் ஆண்டனா தாங்க இருக்குது. இங்கே பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 300லேருந்து ஒரு 310 லிட்டர்ஸ் ரஃப்லி கிடைக்குது. உங்களுக்கு லோடிங் லிப் அப்படின்றது ரொம்ப மினிமம். இந்த மாதிரி பேக்லாம் வச்சிங்கன்னா 1 2 3 4 ஒரு 5 பேக் வைக்க முடியுங்க. ட்ராலிஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ராலி உள்ளே ப்ளேஸ் பண்ண முடியும். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 60-40 இருக்குன்னு கேட்டிங்கன்னா 40-20-40 இப்படி போயிருக்காங்க. ஸோ இதுதான், ஏன்னா சென்டரில் வந்து அந்த ஆம்ரெஸ்ட்டை நீங்கள் கீழே இது பண்ணுறப்போ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோல்டபுளாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பேர் டயர் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல்ஸுங்க. சேம் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. அதே ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கீழே வந்து இங்கே உள்ளே பார்க்குறப்போ நமக்கு நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பூட்டில் வந்து ஒரு எல்இடி லேம்ப் அப்படின்றத போட்டிருக்காங்க. பார்சல் ட்ரே அப்படின்றதும் கிடைக்குது. ஃபைன், வாங்க இப்போ இன்டீரியர் பார்ப்போம். ஈவிட்டாரோட செகண்ட் ரோங்க. நிறைய பேர் கேட்டது செகண்ட் ரோவில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை தான் பார்க்க போகிறோம். இங்கிரஸ் எக்ரஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஏறி இறங்குறதுக்குலாம் பெரிய விஷயமா தொந்தரவாக இருக்காது பெரியவங்களுக்கும். பட் கொஞ்சம் குனிஞ்சு போகணுங்க. இந்த இடத்துல வந்து தலை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு 5.7 ஃபீட் வச்சுங்களேன் உள்ளே ஏறியாச்சு. ஓகே, உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபீல் என்னன்னா ரொம்ப ஒரு டார்க்கியரான ஒரு ரூம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் லைனர்ஸுமே வந்து பிளாக்ல போயிருக்காங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் அவங்க ப்ரீமியம் கார்ஸில் வந்து ஒரு சில கார்களில் வந்து இந்த மாதிரி போவாங்க. அந்த நிறைய பேர் அந்த ஸ்போர்ட்டியரான அந்த பிளாக் டோன் பிடிக்கும் அப்படின்றனால. பட் பர்சனலாக எனக்கு இதை வந்து ஒரு சில்வர் லைனரில் போயிருக்கலாமோ, ஒரு ஒயிட் லைனரில் போயிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேலே கொஞ்சம் வெளிச்சமாக ஃபீல் ஆகிருக்கும். அப்புறம் அடுத்த விஷயம் மெயினாக நம்ம பேசணும்னு நினைக்கிறது லம்பார் சப்போர்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லம்பாருக்கான சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து டீசென்ட்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், ஹெட்ரூம் பாருங்கள், தெரியுதுங்களா? ஹெட்ரூம் வந்து எனக்கு 5.7 ஃபீட்டுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் சாஞ்சு உட்காருங்க, நார்மலாக அப்படி சாஞ்சு உட்காந்துட்டு வருவீங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஸ்கூப் இருக்குது. நீங்கள் 6 அடிக்கு மேலே இருக்கிறீங்க, ஒரு 6 அடி நெருங்குறீங்க அப்படின்னா தலை மேலே உரைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டை உயர்த்தி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இவங்க ஏரோடைனமிக்காக அந்த டிசைன் போனனால இதை தாண்டி அவங்களுக்கு டிசைன் லிமிடேஷன்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. 3 பேருக்குமே ப்ராப்பர் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குது. சென்டராக இதை வந்து நீங்கள் வந்து ஆம்ரெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இருங்க. இப்படி நீங்கள் இதை டோட்டலாக சாய்ச்சி தான் பயன்படுத்த முடியும். 2 கப் ஹோல்டர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கை வைக்கிறதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல செப்பரேட்டாக ஒரு ஆம்ரெஸ்ட் கன்சோல் டிசைன் பண்ணியிருக்கலாமோ, ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. முக்கியமான விஷயம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லைட் பண்ணிக்க முடியும். ரிக்ளைன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ரிக்ளைன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நேரோவாக தான் இருக்குது. அதில் வந்து ரொம்ப நல்லா சாஞ்சிக்கிற மாதிரி சஃபஸ்டிகேஷன் அப்படின்றது இல்லை. பட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுங்க. சீட்ஸோட மெட்டீரியல் குவாலிட்டி செமி லெதரைட் அப்படின்றதுல போயிருக்காங்க. சீட்ஸ் ஆக்சுவலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்காரதுக்கு. அதில் எல்லாம் குறைகள் எனக்கு தெரியல. சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப் 2 சைடும் பேரலாக எல்இடிஸில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே கேட்டது மேஜராக வந்து ரியரில் வந்து ஏசி த்ரோ பெட்டராக இருக்கான்னு. ரியர் ஏசி த்ரோ அப்படின்றது டீசெண்டாக இருக்குங்க. அது நம்ம வந்து ஒரு காமன் மேன் அப்படின்றவங்க குறை சொல்ல மாட்டாங்க. ஃப்ளாட்டான ஃப்ளோர் தான். 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ட்ரைவ் பண்ணும்போது ஆக்சுவலாக 3 பேர்த்தோட தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். கொஞ்சம் நெருக்கி உட்கார மாதிரி தான் இருக்கும். 2 அடல்ட் ஒரு கிட்டுங்கிறது தாராளமான ஒரு ஸ்பேசிங்காக இங்கே இருக்குது. ஷோல்டருக்கான சப்போர்ட்லாம் எதுவும் பெருசாக இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு யூஎஸ்பியில் டைப் ஏ, அதுக்கப்புறம் டைப் சி 2 சார்ஜிங் போர்ட் கிடைக்குது. இங்கே லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ் பாருங்கள், அடிக்கும் தலைக்கும் தாராளமாக இருக்குது. பாருங்கள், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். நல்ல தாராளமான ஒரு லெக் அண்ட் நீரும் அப்படின்றது இருக்குது. அண்டர்தே சப்போர்ட் தாங்க மேஜராக லேக் ஆகுது. இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் மாருதி. ஏன் விட்டாங்கன்னு தெரியல. பட் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸில் எந்த குறையும் இல்லை. லாங் ட்ராவல் உட்காரும் போது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்.
மேகசின் ஹோல்டர் அப்படின்றது வந்து கோ டிரைவர் சீட் பேக்கெட்டில் மட்டும் தான் இருக்குது. ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸ் அப்படின்னு வந்த உடனே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் டேஷ்போர்டில் கொஞ்சம் சாஃப்ட் டச் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றிலாம் பேசலாம். இங்கே பெசல்லஸில் ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மேலே கேபின் லேம்ப்ஸ் அப்படின்றது எல்இடியாக தான் இருக்குது. சன் வைசர்ஸில் வேனிட்டி மிரர்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா 2 சன் வைசர்ஸ்லையுமே வேனிட்டி மிரர் இருக்குது. பட் வேனிட்டி லைட்ஸ் அப்படின்றது ஒரு மிஸ் அவுட்டாக நான் பார்க்குறேங்க. சீட்ஸை பற்றி பேசுவோம். சீட்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க உட்காரதுக்கு. நல்ல ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்குது. நமக்கு போனட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கிளியராக தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட 10-வே பவர் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஈவன் லம்பா சப்போர்ட் முதல் கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வென்டிலேட்டட் சீட்ஸாக போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 சீட்ஸ். நல்ல ஒரு த்ரோ இருக்குது வென்டிலேட்டரை பொறுத்த வரைக்கும். இந்த வீலுக்கெலாம் வந்து கம்ஃபர்டபுளாக லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஷோல்டருக்கான பிடிமனம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரோலப்போ டீசென்ட் எனஃபாக இருக்கும். பிளைண்ட் ஸ்பாட் உருவாகமான்னு கேட்டிங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸில் மேபி இருக்கலாம். பட் நார்மல் டிரைவிங்கில் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது எனக்கு பெருசாக உருவாகலை. சரி, ஸ்டியரிங் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது இருக்குது. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் இதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பக்கம் இருக்குது. ஆடியோ மோட்டர் கண்ட்ரோல் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கம்ப்ளீட்லி பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பயன்படுத்தணும். இந்த ஜுவல் நாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரை மோட் செலக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிராண்ட்ஸில் என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒரு 10 கிளிக்கு ஒரு 3 to 4 கிளிக் மிஸ் அவுட் ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் இருக்குது. இதை தாண்டி கீழே ஒரு கன்சோல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பியில் டைப் ஏ டைப் சி 2 சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்பேசிங், இது வந்து லெதரைட்டில் முடிச்சிருக்காங்க. ஓகே, கை வைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அடுத்து மேஜராக நம்ம பார்க்கணும்னு நினச்சது க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலான மாருதி ஸ்டைலிங்கை காமிச்சிட்டாங்க. இங்கே கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை, ஒரு பேசிக்கான க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அது ஓப்பன் ஆகிற விதம் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் பிளாஸ்டிக்ஸ் தான். பட் இதெல்லாம் சாஃப்ட் டச்சில் போயிருந்தாங்க நல்லா இருந்திருக்கும். ஏசி வென்ஸ் எல்லாம் ஃப்ரெஜலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அதெல்லாம் குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. எங்கப்பா மாருதியோட காஸ்ட் கட்டிங் தெரியலன்னு பார்த்தீங்கன்னா சாவியில் செஞ்சுட்டாங்க. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? சாவியை பொறுத்த வரைக்கும் லாக் அண்ட் லாக் அப்படின்ற பேசிக் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் ப்ரீமியமாக டிசைன் பண்ணியிருக்கலாமே, கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாமே. இந்த டிரைவ் செலக்டர் ஆப்ரேட் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு டிரைவ் நியூட்ரலில் போயிடுச்சு. கரெக்டாக இருக்குங்களா? பார்க்கிங் பெட் அது என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் ப்ராப்பர் சிங்கில் இருக்குது. நம்ம ஒரு சில பிராண்ட்ஸில் வந்து இது வந்து ஒரு 10 டைம் பண்ணால் ஒரு டைம் தான் ப்ராப்பராக விழுகிற மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் மற்ற பிராண்ட்ஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ மோட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒன் பெடல் டிரைவிங்க்கு நீங்கள் வந்து அந்த ரீஜன் மோட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ட்ரைவ் மோட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நார்மல் மோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமி மோட், அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மோட்னு 3 ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் இது ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10.1 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட்ங்க. எம்ஐடி கிளஸ்டர் 10.25 இன்ச்சில் போயிருக்காங்க. ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் ஆடியோ குவாலிட்டியை பொறுத்து பேசும்போது இங்கே மொத்தம் வந்து மிட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 டோர் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்வீட்டர்ஸ் அப்படின்றது ஃப்ரண்ட்டில் வந்து டேஷ்போர்டில் லேஓவர் நடந்திருக்கு. சப் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணும். ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆடியோ குவாலிட்டி உண்மையுமே நல்லா இருக்குங்க. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட இன்ஃபினிட்டி பிராண்டட் யூனிட் தான் போட்டிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கேமரா இங்கே வந்து 360 டிகிரி கேமரா கிடைக்குது. ஒரு குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிடலாமா? எனக்கு பர்சனலாக இந்த 360 கேமராவோட குவாலிட்டியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்பவுமே கார் வாங்குறப்போ ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேஷ் கேம்ஸ். நிறைய அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது நமக்கு ரியல் டைமில் ஒரு அன்அவாய்டபிளான சுச்சுவேஷன் நடக்கிற எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ் அமைச்சு கொடுக்கும். நம்ம பர்சனலாக ஃப்ளீட் ட்ராக்கோட பிராண்ட் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நமக்கு அவங்க தான்
சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட்டாக தான் அந்த வீட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். இங்கே ஃப்ரண்ட் சீட்ஸில் ஆக்சுவலாக வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபுட் ரெஸ்ட் பேடல் கொடுத்துருக்காங்க. ஏபி பேடலுக்கான ஸ்பேஸிங்கும் ஆப்டிமைஸ்டாக தான் இருக்குது. எந்த விதத்துலையுமே நமக்கு தொந்தரவு அப்படின்றத கொடுக்காதுங்க. இந்த பவர் விண்டோ சுவிட்சஸை ஃபைனலி மாற்றிட்டாங்க. கொஞ்சம் பெட்டரான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்தராக எல்லா காசுலையுமே அவங்களோட கார்களை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓஆர்வி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இது. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸை கொடுத்துருப்பது உங்களால் இங்கே பார்க்க முடியும். இது ஒரு பியானோ பிளாக் கன்சோலுங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஈவிட்டாராவோட ஒரு டிரைவுக்குள்ளே வந்திருக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டது ஈவிட்டாரா ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது. பின்னாடி ஆக்சுவலாக வந்து ரியர் சீட்டில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களோட கம்ஃபர்ட்டையுமே நம்ம கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு ட்ரைவ் போவோம். அதில் ஸ்டீரிங் கேலிப்ரேஷன், சஸ்பென்ஷன் பற்றிலாம் பேசுவோம். நமக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. உங்களுக்கு உட்கார போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக ஹூடோட விசிபிலிட்டி, அதாவது போனட்டோட ரைட்டாக இருக்கட்டும் லெஃப்டாக இருக்கட்டும் கிளியராக நமக்கு தெரியுது. அதில் எந்த விதமான ஒரு தொந்தரவும் நமக்கு இல்லைங்க. நம்ம ட்ரைவ் பண்ணுற மோட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொத்தம் வந்து எக்கோ, ஸ்போர்ட்டுங்க, எக்கோ, நார்மல், இந்த மாதிரி 3 மோட்ஸ் இருக்குது. நம்ம நார்மல் மோடில் ட்ரைவ் பண்ணுவோம். இதுதான் டே டு டே லைஃப்பில் பயன்படுத்துவோம். ஸ்போர்ட் மோடுங்கிறது எங்காவது நம்ம அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும்னா மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுவோம். அதனால் நான் இப்போ வந்து அந்த நார்மல் மோடை பயன்படுத்துகிறேன். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சுசுகி அவங்களோட சுசுகி ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. ஏன்னா ஸ்டேரிங்கில் வந்து ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கார்னஸ் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்காக இருக்கட்டும், இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் சுசுகி மாடல்ஸை விட ஃபார் பெட்டராக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்பீட்ஸ் கொஞ்சம் கெயின் ஆகுது. உங்களுக்கு ஒரு 70 to 80க்கு மேலே போகிறப்போ அந்த ஹெஃப்ட் எப்படி ஆட் ஆகுதுன்னு பார்ப்போம். 70+லேருந்து அந்த ஹெஃப்ட் வெயிட் ஆட் ஆக ஆரம்பிக்குதுங்க. பிரேக்ஸ் வந்து ப்ராக்ரெசிவாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்பாஞ்சியரான பிரேக்ஸ் தான் உங்களுக்கு. ஆக்சலரேஷன் பவர் வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து கம்மியாக எடுத்திருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக 172 பிஹெச்பி பவரும் உங்களுக்கு வந்து 193 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் எடுத்திருக்காங்க. இதில் நமக்கு 0 to 100 ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், அரௌண்ட் 8.5 செகண்ட்ஸ் கிட்ட இருக்குது. பட் இந்த டார்க்கை மினிமலாக எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா. இது எங்கே நமக்கு ப்ளே ஆகுதுன்னா ரியல் டைம் ரேஞ்சில் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு ட்ராப் இருக்கிறது இல்லை. நம்ம இன்றைக்கி நிறைய கார்கள் பார்க்குறோம், ஒரு 600 700 கிட்ட கிளைம் பண்ணியிருப்பாங்க. பட் ரியல் டைமில் 300 350+ இருக்கும். பட் அது இங்கே வந்து இருக்காது. காரணம் என்னென்னா பவரை வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அது டெஃபினெட்லி நமக்கு ரியல் டைம் ரேஞ்சில் உதவி கொடுக்கும். நம்ம செந்தில் ஏட்டா நம்ம ட்ரைவ் பண்ணியிருந்த பால்திங்ஸ் ஆட்டோ அஃபிஷியல்னு ஒரு சேனல் இருக்கும். அவர் ட்ரைவ் பண்ணியிருந்தப்போ சொன்னது என்னென்னா, அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டிங்கிறதே இல்லை நமக்கு. நம்ம ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு போகிறோம்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 450 வரைக்கும் நம்மளால் போக முடியுது. ரேஞ்ச் வந்து சடனாக ட்ராப் ஆகலை. இப்போ வந்து நம்ம ஒரு ஃபாஸ்ட் பேஸில் க்ரூஸ் பண்ணாலும் சரி, ஸ்லோ ஸ்பீட்ஸில் நம்ம பண்ணுறதுனாலும் சரி, அந்த டிராஸ்டிக் ட்ராப் அப்படின்றது இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக வின் நாய்ஸ் பெருசாக க்ரீப்பின் ஆகலைங்க. உங்களுக்கு லைட்டாக வந்து அந்த டயரோட நாய்ஸ் மட்டும் தெரியும். ஏன்னா இவி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டான ஒரு கேபின் அப்படின்றதுனால அது மட்டும் உங்களுக்கு நோட்டீஸபுளாக கொஞ்சம் தெரியும். ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ரோட்ஸுங்க. இங்கே ஏன் வரேன்னா சஸ்பென்ஷனை காமிக்கலாம். இந்த ரோடு வந்து ஈரோட்டில் பாதி ரோடு இன்றைக்கி பறிச்சு போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோடு அப்படி தான் இருக்கும். அதில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். எனக்கு இதோட பவர் டெலிவரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நார்மல் ஐஸ் இன்ஜின் ஓட்டுற மாதிரி அதை அழகாக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. லீனியராக அந்த பவர் சர்ஜ் அப்படின்றது கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு சில பேர் இந்த ஈவி வாகனத்துக்குள்ளே போகிறப்ப இந்த இன்ஸ்டன்ட் டார்க் கிடைக்குது, அதனால் எங்களுக்கு தலைவலி வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருசாக இங்கே இருக்காதுங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாலம் கட்டி அதுக்கு அந்த மண்ணெல்லாம் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஏறப்போ பாருங்கள். மோஸ்ட்லி எல்லா விதமான ரோட்ஸையும் வந்து சோக்கப் பண்ணுற மாதிரி தான் அந்த சஸ்பென்ஷனோட கேலிப்ரேஷன் அப்படின்றது இருக்குங்க. ஸ்டீரிங் ப்ரிசைஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், சம்வாட் டு அன் எக்ஸ்டென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ரோடு பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு சைடு வந்து மண் ரோட்டில் இறக்கியிருக்கேன், ஒரு சைடு தார் ரோட்டில் இருக்குது. பட் உள்ளே பெருசாக அந்த இம்பேக்ட்ஸ் அப்படின்றது தெரியலை. சௌந்தர்யவராஜ் பின்னாடி எப்படி இருக்குது உங்களுக்கு? சஸ்பென்ஷனோட செட்டப், அதாவது பின்னாடி வந்து உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன பாத் ஹோல்ஸில் நான் விடுறேன் அப்படின்றப்போ உள்ள உங்களை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்குதா? ஓகே. பட் எந்த விதமான குழியில் கொடுத்தாலும் உள்ள போன்ஸ் இறங்க விழுகலைங்க. ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக மேக்பர்சன் ஸ்டேட்டு, ரியரில் வந்து மல்டிலிங்க் போட்டிருக்காங்க. அது நமக்கு எஃபெக்டிவாக தெரியுது. நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களை ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி ஜோனில் தான் வச்சுருக்கும்.
அப்புறம் ஃபுல் பிளாக் தீம் அப்படின்றனால வந்து டிஎல்ஓ ப்ராப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டிஎல்ஓஸ் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. பட் மேலே அந்த பிளாக் தீம் போனதுக்கு பதிலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சில்வர் லைனர்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். பட் அவங்க உள்ளே வந்து ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டான்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த டிசைனுக்குள்ளே போயிருப்பதா மாருதி நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. டேர்னிங் ரேடியஸுமே இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. அரௌண்ட் வந்து 5.2 கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே டேர்ன் பண்ணி பார்ப்போம். இந்த ரோடு கொஞ்சம் தூரம் போகிறேன் பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஜல்லிக்கல்லாக தான் இருக்குது. உள்ளே அது தெரியலங்க. நம்ம வந்து ரொம்ப ஒரு பிட்டர் பேட்டரான ஒரு ரோடு, ஜல்லி போட்டிருக்கிற ஒரு ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் தெரியல. நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. இந்த ஈவிட்டாராவோட ஒரு பெஸ்ட் யூஎஸ்பியாக இருக்குன்னா அந்த சஸ்பென்ஷன் எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஈவிஸில் வந்து அந்த சென்டர் கன்சோலில் இருக்கிற அந்த ஜுவல் நாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரைவ் மோட் செலக்டர், அது வந்து ஒரு 10 டைம் ஆப்ரேட் பண்ணால் தான் ஒரு டைம் வரும். வேறு இங்கே அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஸ்லோ ஸ்பீட்ஸில் நம்ம ஸ்டீரிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸி யூஸாக தான் இருக்குது. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை. பட் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்லாம் வந்தது இல்லைங்க, அப்போ வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்டேரிங் ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது இங்கே கிடைக்குது டெஃபினெட்லி. பின்னாடி எப்படி இருக்குது சௌந்தர்? இப்போ ஆக்சுவலாக ஒரு பேட்சியான ஒரு ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். உனக்கு பின்னாடி எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது? பெருசாக பேட்சியான ரோட்டில் போகிற மாதிரி தெரியல. நார்மல் ஒரு ரோடு இல்லாமல் இருந்தால் தவிர ரொம்ப கிராவல்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ இதில் ஈக்கோ மோட் இருக்குது. அதில் ஒரு டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, இந்த காரை நீங்கள் ட்ரைவ் பண்ணும் போது என்னென்னா, இது டிப்பிக்கல் மாருதி கார் மாதிரி இருக்காது, கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அடுத்து நமக்கு இன்னொன்று என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, இது வந்து அந்த ஈவி கார் மாதிரி வந்து நமக்கு ஒரு சில பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ஈவிஸில் வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி அந்த இன்ஸ்டன்ட் டார்க்குக்கு வந்து தலைவலி வரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வராது. ஒரு நார்மல் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு லீனியரான ஒரு பவர் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஒரு நோ நான்சென்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். கிமிக்கியாக நிறையா விஷயத்துக்குள்ளே போகாமல் என்ன பேசிக் திங்ஸை ரைட்டாக பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. இன்னொன்று சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மோரார்லஸ் உங்களுக்கு நீங்கள் எந்த சேல்ஸ் அவுட்லெட்ஸ் பெரிய அவுட்லெட்ஸ் போனீங்கன்னாலும் அரௌண்ட் வந்து 60 கிலோவாட் கிட்ட போட்டிருக்காங்க. சர்வீஸ் அவுட்லெட்ஸ் போனீங்கன்னா 7.4 கிலோவாட் சார்ஜர் அப்படின்றது கிடைக்குது. ஸோ சார்ஜிங் இன்ஃப்ரா பொறுத்து பிரச்சனை இருக்காது. ஏன்னா நூக்கன் கார்னர்ஸில் வந்து மாருதியோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அவுட்லெட்ஸ்னு இருக்க தான் செய்யுதுங்க. எக்கோ மோட்லேயே தேவைப்படுற அளவுக்கு பவர் இருக்குங்க. பட் ஸ்போர்ட் மோட் போட்டிங்கன்னா பயங்கர அக்ரெசிவான ஒரு பவர் அப்படின்றது தெரியும். நீங்கள் உங்களுக்கு டைனமிக்காக ஓட்டணும், ரொம்ப வந்து எந்தூசியாஸ்டிக்காக நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்போர்ட் மோட் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் தயவு செஞ்சு லீகல் ஸ்பீட்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 120 மெயின்டைன் பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். மற்றபடி இந்த ஏப்பிலர் இந்த ஐஆர்விஎம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப் ட்ராவல்லையும் அதே மாதிரி திரும்பறப்பவும் மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன்ஸ் ஏறுறீங்கன்னா ஒரு குட்டி பிளைண்ட் ஸ்பாட் உருவாக்கும். அது என்ன சொல்லுவாங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஈவிட்டாரா மேலே ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிதளவில் வைக்கப்படலை. அவங்க எப்படி ப்ரைஸிங் பண்ணுவாங்க, எப்படி கொண்டு வருவாங்க, இன்றைக்கி வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பட் ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்காங்க. பட் பேசிக் திங்ஸை ரைட்டாக கொடுக்கணும், வாங்குகிற பீப்புளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பர்டனும் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதில் ஆன் பாயிண்டில் இருக்காங்க. அது நல்லா தெரியுது. ஸோ இது கொஞ்சம் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் தான். கொஞ்சம் ஸ்போர்ட் மோடில் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஸ்போர்ட் மோடில் ட்ராவல் பண்ணுறப்போ டெஃபினட்டாக நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பெடலில் கால் வச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வரும். அது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்குது அந்த எக்கோ அண்ட் நார்மல் மோடை தாண்டி. அதே மாதிரி ஸ்டீரிங் ஹெஃப்ட் ஆகுதுங்க. அதை சப்போர்ட் பண்ணுறக்கு நீங்கள் அந்த லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி எடுக்கிறீங்க, லேன்ஸ் சேஞ்ச் ரொம்ப குயிக்காக பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான அசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குது. மாருதி சுசுகி நிறுவனம் இதே மாதிரி மற்ற கார்கள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கு, ஸ்விஃப்ட் ஸ்போர்ட்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ்லேயே அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. பிரேக்ஸில் மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் வந்து இது ப்ராக்ரெசிவ் பிரேக்கிங் தான். உங்களுக்கு வந்து அவங்க அக்ரெசிவாக அதை கேலிப்ரேட் பண்ணலை. அப்புறம் ஏடாஸ் நீங்கள் இன்னித்த தேதியில் வந்து நிறைய பேர் வந்து அதை வண்டி வாங்கினாலும் ஆஃப் பண்ணி வச்சு தான் ஓட்டுறோம். அப்படின்றப்ப இங்கே ஏடாஸ் இன்ட்ரூசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த ஏடாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரப்ட் பண்ணி உங்களை வந்து தொந்தரவு பண்ணாது. இட் வில் கைட் யூ. நான் இதை வந்து சியராக்கு சொல்லியிருந்தேன். சியராவில் வந்து எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கேலிப்ரேஷன் தான் இங்கே இருக்குது.
உங்களை டெஃபினட்டாக அது தொந்தரவுப்படுத்தாது. உங்களை ஜஸ்ட் வந்து அது கைட் தான் பண்ணுமே வழியே இன்டர்ப்ட் பண்ணி உங்களை வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் விடாது. அப்புறம் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமோட விசிபிலிட்டி நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, அதுலாம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா லாங் ட்ராவலுன்னு கேட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு எக்ஸாக்ட் எக்கனாமிக்ஸில் வடிவமைச்சிருக்காங்க. அது எந்த விதத்துலையுமே நமக்கு வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சீட் போஸ்டர் தான் இங்கே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டேக் அ டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவிட்டாரா வந்து இந்த ப்ரைஸிங்க்கு எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். டேர்னிங் ரேடியஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான் 5.2. இங்கே திரும்ப நான் பாருங்கள், கொஞ்சம் ஷார்ட்டரான ஒரு டிஸ்டன்ஸ் தான், ஈஸியாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸ்டியரிங் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் எவ்வளோ அக்ரெசிவாக இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தப்ப தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனுங்க, ஈவிட்டாரா பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் வந்து இதில் பண்ணலாம். உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது ஃபைனல் தாட்ஸ், ஓனர்ஷிப் காஸ்ட் இதை பற்றிலாம் வாங்க பேசுவோம். ஸோ ஃபைனலாக இந்த ஈவிட்டாராவோட ஒரு டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி உணர்வு தான் இருக்குது. நீங்கள் லைவில் இந்த காரை போய் டெஸ்ட்டே விடுங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் பிக்சர்ஸில் பார்த்ததுக்கும் லைவில் பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அவங்களை ரீச் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஸ்ட் டைப்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். இந்த வண்டியில் பெட்டர்மெண்ட் எங்கே பண்ணியிருக்கலாம்னா ரியரில் ஹெட்ரூமில் பண்ணியிருக்கலாம், அண்டர் சப்போர்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். இதை பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ரூஃப் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு லைட் தீமில் போயிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. ஒரு காமன் மேனோட நீட்ஸை இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு தோணுதுங்க. ஏன்னா வந்து பவர் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறத கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ எனர்ஜி ட்ராப் அப்படின்றதும் வந்து டிராஸ்டிக்காக இல்லை, சொல்கிற ரேஞ்சு கிட்டத்தட்ட வந்து நியர்பை கிடச்சிருது. அப்படிங்கும்போது எனக்கு ஓகேன்னு படுது. நீங்கள் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஓனர்ஷிப் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வருது. ஸோ எந்த வண்டி வாங்கினாலும் இஎம்ஐ கூட ஓனர்ஷிப் காஸ்டிங் கால்குலேட் பண்ணிட்டுடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர செகண்ட் எடுத்துல நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்கா. சர்ச்சர் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பாய்.